நீ சொல்லாம மறைச்ச ஒரு விஷயத்த இன்னொருத்தர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் வச்ச நம்பிக்கைய மொத்தமா உடைச்சு நொறுக்கிட்டல. உங்ககிட்ட நான் இத சொல்லாதது தப்புதான். ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. நீங்களே வேண்டுதலுக்காக கோவில் கோவிலா சுத்திட்டு இருந்தீங்க. அந்த நேரத்துல கோர்ட்டு கேஸ்ன்னு நான் சொல்லிருந்தா நீங்க வேண்டுதலையே முடிக்காம திரும்பி வந்திருப்பீங்க. எல்லாத்துக்கும் மேல உங்க ஹெல்த் முன்ன மாதிரி கிடையாது. எப்ப நீங்க கோமாவுக்கு போயிட்டு வந்தீங்களோ அப்பவே டாக்டர் சொன்னாரு, எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் உங்ககிட்ட பட்டுன்னு சொல்லிட வேண்டான்னு. அதனாலதான் பாட்டி இங்க நடந்த எதையுமே நான் உங்ககிட்ட சொல்லல. அதுவும் இல்லாம என் மேல போடப்பட்டது ஒரு பொய்யான கேஸ். அந்த காயத்ரி எனக்கு எதிரா பண்ண சூழ்ச்சி. அந்த கேஸை எப்படியும் உடைச்சு வெளியே வந்துட முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது தெரியாத அளவுக்கு நீங்க வரதுக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைச்சேன். அதனாலதான் பாட்டி நான் எதையும் உங்ககிட்ட சொல்லல. மத்தபடி நான் எப்பவுமே உங்க வாரிசாதான் நடந்திருக்கேன். அதனால என்னைக்கும் நான் தவற மாட்டேன் பாட்டி. அப்படியா? சரி, ஓகே. ஏன் இதையும் அதிர்ச்சிய தாங்கிக்காது, அதனால சொல்லல. அத நான் ஏத்துக்கிறேன். இப்ப சொல்லு, இத தாண்டி இந்த வீட்ல இன்னும் வேற என்னெல்லாம் நடந்துச்சு சொல்லு. ஐயோ அத்தை, இது ஒண்ணுதான் நீங்க இல்லாதப்போ நடந்தது. நம்ம வீட்ல வேற என்ன நடக்க போகுது? ஆமாமா, அப்படியே நடந்திருந்தாலும் அது உங்ககிட்ட சொல்லாம இருப்போமா? நான் உங்க யார்கிட்டயும் எந்த விவரமும் கேட்கல. நான் கேக்குறது பவித்ரா கிட்ட மட்டும்தான். எதுவா இருந்தாலும் அவளே சொல்லட்டும்.